நியூ இயர் அன்னைக்கு ஹஸ்பண்ட் காலையில ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போலான்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு ஒரு 5 டேஸா ஃபீவரா இருந்ததுனால, கரெக்ட்டா 31ஆம் தேதி தான் மசூதியில போயிட்டு பாப்பாக்கு பாடெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தோம். நியூ இயர் அன்னைக்கு தான் கொஞ்சம் நார்மலா ஆனா, ஓரளவுக்கு ஓகேவா இருந்தா. நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள்லாம் ஏகாதசி இருந்ததுனால, நியூ இயர் அன்னைக்கு காலையில வந்து சாமி வந்திருந்து, ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாள் வரும் எப்பயுமே. பெருமாள் சாமி, அம்மன் சாமி 2 பேருமே வந்திருந்தாங்க. 2 பேருக்கு அர்ச்சனை குடுத்தது. கரெக்ட்டா நியூ இயர் அன்னைக்கு சாமி பார்த்தது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஆக்சுவலி நான் ஈவினிங் வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லியிருந்தேன். காலையிலேயே பெருமாள பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து வீட்லயே கேக் பண்ணியிருந்தேன். சரி நியூ இயர் அன்னைக்கு ஒரு 12:00 கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்லயே வந்து செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானு இந்த மாரி கேக் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைமுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாவே வந்திருந்தது. நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. சரி செஞ்சு பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க கரெக்ட்டா நியூ இயர் அன்னைக்கு 12:00 வெட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். 11:00 போல எனக்கு ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே நல்லா தூக்கம் வந்துருச்சு. சரி வெட்டிட்டு தூங்கிடலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஹஸ்பண்ட் இவ்ளோ நேரம் இருந்துட்டோம். இன்னும் 1 ஹவர் தானே. கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாம். கரெக்ட்டா டைம் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் என்னென்ன நடந்தது? என்ன நல்லது நடந்துச்சு? என்ன வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம்? என்னென்னலாம் நம்ம கத்துக்கிட்டோம்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 12:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் கேக் கட் பண்ணிட்டு, விஷஸ் பண்ணிட்டு தூங்கிட்டோம். அப்புறம் ஈவினிங் போல தான் வந்து பாப்பா, நான், ஹஸ்பண்ட் 3 பேர் வெளிய போயிருந்தோம். வெளிய போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இந்த நியூ இயர் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படின்னு போச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.